அன்பு மற்றும் காவ்யா. உடல் இடமாற்ற மர்மம் தமிழ் ஆடியோ கதை சீசன் -2. கண்ணாடியின் பிரதிபலிப்புக்கு அப்பால் என்ன ரகசியங்கள் உள்ளன. விந்துகுமார், சித்தர், நந்தினி மற்றும் வித்யா ஆகியோர் அறக்கட்டளையில் தங்கள் பாத்திரங்களில் தங்களை இணைத்து கொள்கிறார்கள். அசாதாரண சவால்களை கொண்ட நபர்களுக்கு உதவுகிறார்கள். இருப்பினும் அவர்களின் வாழ்க்கை மற்றொரு எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கப் போகிறது. அறக்கட்டளையின் தலைமை யகத்தில் அமைதியான காட்சியுடன் தொடங்குகிறது. 4 நண்பர்களும் காபி அருந்தி தங்கள் சமீபத்திய வழக்குகளைப் பற்றி விவாதிக்கும்போது ஒரு மர்மமான பொட்டலம் வருகிறது. பொட்டலத்திற்குள் ஒரு பழங்கால தோற்றமுடைய நாட்குறிப்பு உள்ளது. அதில் அவர்களில் யாருக்கும் தெரியாத மொழியில் எழுதப்பட்ட ரகசிய சின்னங்கள் மற்றும் உள்ளீடுகள் நிறைந்துள்ளன. ஆர்வத்துடனும் சற்று பதட்டத்துடனும் இந்த இதழ் காலக்கோளம் மற்றும் விதிகளின் கூட்டமைப்புடன் இணைக்கப்படலாம் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அதன் உள்ளடக்கங்களை புரிந்துகொள்ள தீர்மானித்த அவர்கள். பண்டைய மொழிகளில் நிபுணரான புகழ்பெற்ற வரலாற்றாசிரியர் மற்றும் மொழியியலாளர் டாக்டர் அனன்யா மேத்தாவின் உதவியை நாடுகிறார்கள். இந்த இதழ் பிரபஞ்சத்தின் சக்திவாய்ந்த கலைப்பொருட்கள் மற்றும் ரகசியங்களைப் பற்றிய அறிவை கொண்ட ஒரு பண்டைய அறிஞரின் நாட்குறிப்பாக தெரிகிறது என்று டாக்டர் மேத்தா அவர்களுக்கு தெரிவிக்கிறார். அவர்கள் உள்ளீடுகளை டிகோட் செய்யத் தொடங்கும்போது. மனித நனவை பாதிக்கும் சக்தி கொண்ட மற்றொரு கலைப்பொருளின் குறிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள். தி மிரர் ஆஃப் எக்கோஸ். எக்கோஸின் கண்ணாடி அதை உற்று நோக்குபவர்களின் உள்ளார்ந்த எண்ணங்களையும் ஆசைகளையும் பிரதிபலிக்கும் மற்றும் கையாளும் திறனை கொண்டுள்ளது என்று பத்திரிகை கூறுகிறது. அறிஞர் அதன் ஆபத்துகள் குறித்து எச்சரித்து. அதை அறிவூட்டவோ அல்லது அழிக்கவோ கூடிய ஒரு கருவியாக விவரித்தார். இந்த கலைப்பொருள் விதிகளின் கூட்டமைப்பின் எச்சங்களுக்கு அடுத்த இலக்காக இருக்கலாம் என்பதை நண்பர்கள் உணர்கிறார்கள். அவர்கள் இன்னும் யதார்த்தத்தை கட்டுப்படுத்த அல்லது மாற்ற வழிகளை தேடிக்கொண்டிருக்கலாம். கலைப்பொருள் தவறான கைகளில் விழுவதை தடுக்க தீர்மானித்த அவர்கள். மிரர் ஆஃப் எக்கோஸை கண்டுபிடித்து பாதுகாக்க ஒரு புதிய தேடலை தொடங்குகிறார்கள். அவர்களின் பயணம் அவர்களை திபெத்திய மலைகளில் உள்ள ஒரு தொலைதூர மடாலயத்திற்கு அழைத்துச் செல்கிறது. அங்கு கலைப்பொருள் மறைந்திருப்பதாக வதந்தி பரவுகிறது. வழியில் அவர்கள் சவால்களையும் எதிரிகளையும் எதிர்கொள்கிறார்கள். அவர்களும் மிரரை பின்தொடர்கிறார்கள். இப்போது தி எக்கோசெக் என்ற பெயரில் செயல்படும் கூட்டமைப்பின் எச்சங்கள் தங்கள் பாதையில் சூடுபிடித்துள்ளன. அவர்கள் துரோக நிலப்பரப்பு மற்றும் பண்டைய புதிர்களில் செல்லும்போது. தடைகளை கடக்க அவர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தையும் நட்பின் வலிமையையும் நம்பியிருக்க வேண்டும். கண்ணாடியின் மர்ம சக்திகளால் அவர்கள் மீது பிரதிபலிக்கும் தங்கள் சொந்த அச்சங்களையும் சந்தேகங்களையும் எதிர்கொள்ளும்போது பதற்றம் அதிகரிக்கிறது. மடாலயத்திற்குள் உள்ள ஒரு மறைக்கப்பட்ட அறையின் நுழைவாயிலுக்கு முன்னால் குழு நிற்கும் ஒரு மலைப்பாங்கான இடத்தில் அத்தியாயம் முடிகிறது. அறை எதிரொலியின் கண்ணாடியை வைத்திருக்கிறது. ஆனால் அவர்கள் உள்ளே நுழையத் தயாராகும் போது. எதிரொலி பிரிவின் உறுப்பினர்களால் அவர்கள் எதிர்கொள்ளப்படுகிறார்கள். இது ஒரு தீவிரமான மோதலுக்கு மேடை அமைக்கிறது. விந்துகுமார், சித்தர், நந்தினி மற்றும் வித்யா புதிய சவால்களை எதிர்கொண்டு. எதிரொலியின் கண்ணாடியின் மர்மங்களை அவிழ்த்து. யதார்த்தத்தைப் பற்றிய அவர்களின் புரிதலை மறுவடிவமைக்க அச்சுறுத்தும் சூழ்ச்சி வலையில் ஆழமாக மூழ்கடிக்கும்போது. அடுத்த அத்தியாயத்திற்காக காத்திருங்கள். விந்துகுமார், சித்தர், நந்தினி மற்றும் வித்யா ஆகியோர் மடத்தின் மறைக்கப்பட்ட அறையில் எக்கோ பிரிவைச் சேர்ந்த உறுப்பினர்களை எதிர்கொள்வதிலிருந்து அத்தியாயம் தொடங்குகிறது. இரு குழுக்களும் மிரர் ஆஃப் எக்கோஸை கட்டுப்படுத்த போட்டியிடுவதால் பதட்டங்கள் அதிகரிக்கின்றன. ஒவ்வொருவரும் கலைப்பொருளின் யதார்த்தத்தை வடிவமைக்கும் திறனை அறிந்திருக்கிறார்கள். ஒரு கடுமையான போர் தொடங்குகிறது. நமது ஹீரோக்கள் தங்கள் ஒருங்கிணைந்த திறன்களையும் வளத்தையும் பயன்படுத்தி தங்கள் எதிரிகளை தடுத்து நிறுத்துகிறார்கள். போராட்டம் தீவிரமடையும் போது. அவர்கள் மேலாதிக்கத்தை பெற்று மிரர் ஆஃப் எக்கோஸை பாதுகாக்கிறார்கள். ஆனால் காயங்களை தாங்காமல் பின்னடைவுகளை சந்திக்காமல் இல்லை. கலைப்பொருளை அவர்கள் வசம் வைத்திருப்பதால். குழு ஒரு புதிய சவாலை எதிர்கொள்கிறது. அதன் சக்திகளை புரிந்துகொள்வது மற்றும் அது தவறான கைகளில் விழாமல் பார்த்துக்கொள்வது. மிரரை படிக்கவும் அதன் ரகசியங்களை புரிந்துகொள்ளவும் அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு திரும்புகிறார்கள். அவர்கள் கலைப்பொருளை ஆராயும்போது. மிரர் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் ஆழமான ஆசைகளையும் வெளிப்படுத்தும் திறனை கொண்டுள்ளது என்பதை கண்டறிந்துள்ளனர். ஆனால் அது கருத்துக்களை கையாளவும் யதார்த்தத்தை சிதைக்கவும் சக்தி கொண்டது. அதன் செல்வாக்கை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். ஏனெனில் அது தவறாக பயன்படுத்தப்பட்டால் எளிதில் குழப்பத்திற்கும் அழிவுக்கும் வழிவகுக்கும்.
தங்கள் பொறுப்புணர்வு காரணமாக விந்துகுமார், சித்தர், நந்தினி மற்றும் வித்யா ஆகியோர் கண்ணாடியை பாதுகாப்பாக வைத்திருப்பதாகவும். அதன் சக்திகளை பயன்படுத்த முயல்பவர்களின் கைகளில் அது விழாமல் தடுப்பதாகவும் சபதம் செய்கிறார்கள். கலைப்பொருளை பாதுகாக்கவும் எக்கோ பிரிவால் ஏற்படும் அச்சுறுத்தலை நடுநிலையாக்கவும் அவர்கள் ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார்கள். அவர்களின் தேடல் அவர்களை உலகம் முழுவதும் ஒரு பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறது. எக்கோ பிரிவின் முன்னேற்றங்களை தடுக்க உதவும் பண்டைய பாதுகாவலர்கள் மற்றும் மாய பாதுகாவலர்களை தேடுகிறார்கள். வழியில் அவர்கள் மறைக்கப்பட்ட தடயங்களை கண்டுபிடித்து. கலைப்பொருளின் தோற்றத்தின் ரகசியங்களை அவிழ்த்து. அதன் உண்மையான தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டும் பல நூற்றாண்டுகள் பழமையான மர்மத்தை ஒன்றாக இணைக்கிறார்கள். மிரர் ஆஃப் எக்கோஸைச் சுற்றியுள்ள மர்மங்களை அவர்கள் ஆழமாக ஆராயும்போது. அவர்களின் சொந்த விதிகள் கலைப்பொருளின் சக்தியுடன் பின்னிப் பிணைந்திருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். இருளுக்கு எதிரான போரில் வெற்றி பெற வேண்டுமென்றால். அவர்கள் தங்கள் அச்சங்களை எதிர்கொள்ள வேண்டும். தங்கள் உள் பேய்களை எதிர்கொள்ள வேண்டும். தங்களுக்குள் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எக்கோ பிரிவினருக்கு எதிரான இறுதி மோதலுக்கு நம் ஹீரோக்கள் தயாராகி. எக்கோஸ் கண்ணாடியை பாதுகாக்கவும். அதன் சக்தி தீமைக்கு அல்ல நன்மைக்காக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்யவும் உறுதிபூண்டிருப்பதுடன் இந்த அத்தியாயம் முடிகிறது. ஆனால் தவிர்க்க முடியாத மோதலுக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும்போது. மிகப்பெரிய சவால் தங்களுக்குள் உள்ளது என்பதை அவர்கள் அறிவார்கள். விந்துகுமார், சித்தர், நந்தினி மற்றும் வித்யா ஆகியோர் தங்கள் உள்ளார்ந்த உண்மைகளை எதிர்கொண்டு. தங்கள் இறுதி விதியை எதிர்கொள்ள தயாராகும் அடுத்த அத்தியாயத்திற்காக காத்திருங்கள். எதிரொலியின் கண்ணாடியுடன் மடத்திலிருந்து தப்பித்த பிறகு. விந்துகுமார், சித்தர், நந்தினி மற்றும் வித்யா இமயமலை அடிவாரத்தில் உள்ள ஒரு ஒதுக்குப்புறமான பாதுகாப்பான வீட்டிற்கு பின்வாங்குகிறார்கள். இப்போது அவர்களிடம் உள்ள கண்ணாடி ஒரு அமானுஷ்ய ஒளியை வெளிப்படுத்துகிறது. அவர்களின் உடல் வடிவங்களை விட அதிகமாக பிரதிபலிக்கிறது. அது மறைக்கப்பட்ட உண்மைகளையும் அவற்றின் மாற்று பதிப்புகளையும் வெளிப்படுத்துவதாக தெரிகிறது. கலைப்பொருளின் உண்மையான நோக்கத்தை கண்டறிய தீர்மானித்த நந்தினி. தனது அறிவியல் மனதுடன் அதன் பண்புகளை பகுப்பாய்வு செய்ய முயற்சிக்கிறாள். இருப்பினும் அவள் கண்ணாடியை பார்க்கும்போது. அவள் தனது பிரதிபலிப்பை மட்டுமல்ல. தன்னைப் பற்றிய மாற்று பதிப்பையும் காண்கிறாள். ஒருபோதும் அறிவியலை பின்தொடராதவள். மாறாக ஒரு மர்மமான அலைந்து திரிபவளாக மாறினாள். பார்வை மிகவும் துடிப்பானது. அவள் இந்த மற்றொரு சுயத்துடன் இடங்களை மாற்றுவதில் இருந்து சில நிமிடங்கள் தொலைவில் இருப்பது போல் ஒரு இயற்கைக்கு மாறான ஈர்ப்பை உணர்கிறாள். கண்ணாடியின் மயக்கத்திலிருந்து அவள் விடுபடுவதற்கு முன்பு. வித்யா அவளை விலக்கி அவளை மீண்டும் யதார்த்தத்திற்கு இட்டுச் செல்கிறாள். ஆனால் இந்த சந்திப்பு நந்தினியை உலுக்கியது. கண்ணாடிக்கு அவர்களின் உடல்கள் முன்பு மாற்றப்பட்டதைப் போலவே அவர்களின் அடையாளங்களையும் கையாளும் சக்தி இருந்தால் என்ன செய்வது. இதற்கிடையில் சித்தரும் விந்துகுமாரும் அந்த கலைப்பொருளின் வரலாற்றை ஆழமாக ஆராய்ந்து. பண்டைய திபெத்திய வேதங்களில் குறிப்புகளை கண்டறிந்தனர். ஒரு காலத்தில் ஒருவரின் உண்மையான இயல்பை சோதிக்க கண்ணாடி ஒரு பண்டைய பிரிவினரால் பயன்படுத்தப்பட்டது என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். இருப்பினும் தவறாக பயன்படுத்தினால். அது ஆன்மாவின் உடலுடனான தொடர்பை நிரந்தரமாக மாற்றக்கூடும். தனிநபர்களை மாற்று யதார்த்தங்கள் அல்லது வெவ்வேறு வாழ்நாளில் சிக்க வைக்கும். கலைப்பொருளின் ஆபத்துகளை அவர்கள் புரிந்துகொள்ளத் தொடங்கும் போது. எக்கோ பிரிவு அவர்களை கண்காணிக்கிறது. வருணாஷ் என்று அழைக்கப்படும் ஒரு இரக்கமற்ற நபரால் வழிநடத்தப்பட்டு. ஒரு முன்னாள் அறிஞர் இருண்ட மாயவாதியாக மாறியதால். அந்த பிரிவு அவர்களை பாதுகாப்பான வீட்டில் அடைக்கிறது. கண்ணாடி அவர்களுக்குச் சொந்தமானது என்றும். அதன் உண்மையான நோக்கம் உண்மைகளை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல. விதிகளை மீண்டும் எழுதுவது என்றும் அவர் கூறுகிறார். ஒரு பதட்டமான மோதல் ஏற்படுகிறது. வருணாஷ் அவர்களுக்கு ஒரு தேர்வை வழங்குகிறார். கண்ணாடியை சரணடையுங்கள். மேலும் அவர் அவர்களின் கடந்தகால வாழ்க்கையை மீட்டெடுப்பார். அதனால் அவர்கள் ஒருபோதும் உடல் பரிமாற்ற அனுபவத்தை தாங்க வேண்டியதில்லை. விந்துகுமாரை ஒரு பணக்கார அதிபராக. சித்தரை ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளராக. நந்தினியை ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானியாக. வித்யாவை ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக காட்டி. அவர்களின் உண்மையான வாழ்க்கையின் காட்சிகளால் அவர்களை தூண்டுகிறார். இந்த சலுகை கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது. ஒரு கணம் சந்தேகம் உள்ளே ஊடுருவுகிறது. ஆனால் விந்துகுமார் கண்ணாடியை நோக்கிச் செல்லும்போது. வித்யா அந்த தந்திரத்தை உணர்கிறாள். அந்த காட்சிகள் கண்ணாடியால் உருவாக்கப்பட்ட மாயைகள் மட்டுமே. அவர்களின் ஆசைகளை கையாளுகின்றன. அதிலிருந்து வெளியேறி 4 நண்பர்களும் வருணாஷின் சலுகையை மறுத்து. ஒரு கடுமையான போரை ஏற்படுத்துகிறார்கள்.
குழப்பத்தில் கண்ணாடி தீவிரமாக ஒளிர்கிறது. மேலும் ஒரு அதிர்ச்சியூட்டும் திருப்பத்தில் அது தானாகவே செயல்பட்டு. நால்வரையும் ஒரு விசித்திரமான புதிய பரிமாணத்திற்கு இழுக்கிறது. யதார்த்தமே மாறிக்கொண்டிருப்பது போல் தெரிகிறது. விந்துகுமார், சித்தர், நந்தினி மற்றும் வித்யா ஆகியோர் ஒருவருக்கொருவர் பிரிக்கப்பட்ட ஒரு மாற்று காலவரிசையில் சிக்கிக்கொள்வதோடு முடிகிறது. ஒவ்வொருவரும் தாங்கள் உண்மையில் யார் என்ற நினைவு இல்லாமல். வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஒரு திகிலூட்டும் புதிய மர்மம் தொடங்குகிறது. விந்துகுமார், சித்தர், நந்தினி மற்றும் வித்யா வெவ்வேறு யதார்த்தங்களில் விழித்துக் கொள்கிறார்கள். அவர்களின் நினைவுகள் அழிக்கப்படுகின்றன. ஒவ்வொருவரும் மிரர் ஆஃப் எக்கோஸால் வடிவமைக்கப்பட்ட புதிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். விந்துகுமார், தி ரெத்லெஸ் டைகூன். விந்துகுமார் செல்வத்தாலும் அதிகாரத்தாலும் சூழப்பட்ட ஒரு உயர்ந்த கார்ப்பரேட் சாம்ராஜ்யத்தில் தன்னை காண்கிறார். அவர் இப்போது விந்துகார்ப்பின் தலைமை நிர்வாக அதிகாரியாக உள்ளார். அனைவராலும் அஞ்சப்படும் மற்றும் மதிக்கப்படும் ஒரு கோடீஸ்வரர். ஆனாலும் ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அவரது அலுவலகத்தில் உள்ள கண்ணாடியில் அவரது பிரதிபலிப்பு தானாகவே நகர்வது போல் தெரிகிறது. அவர் அடையாளம் காணாத ஒரு வாழ்க்கையின் காட்சிகளை காட்டுகிறது. அவர் தான் நினைப்பவர் அல்ல என்பதை உணர்ந்து. விசித்திரமான டெஜாவுவை அனுபவிக்கத் தொடங்குகிறார். சித்தர், மறக்கப்பட்ட எழுத்தாளர். சித்தர் ஒரு சிறிய கிராமத்தில் எழுந்திருக்கிறார். அங்கு அவர் ஒருபோதும் வெற்றியை காணாத உள்ளூர் கவிஞராக அறியப்படுகிறார். அவருக்கு ஒரு எளிய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு இரவும் அவர் பிரம்மாண்டமான கதைகளை எழுத வேண்டும் என்று கனவு காண்கிறார். சாகசம், மர்மம் மற்றும் உடல் மாற்றங்கள் பற்றிய கதைகள். அவன் கைகள் உள்ளுணர்வாக ஒரு நோட்டுப் புத்தகத்தை எடுக்கின்றன. ஆனால் ஏன் என்று அவனுக்கு புரியவில்லை. ஒரு நாள் கிராமத்து குளத்தை பார்க்கும்போது. அவனது பிரதிபலிப்பு அவனிடம் பேசுகிறது. நீ இங்கே இல்லை, சித்தர். நந்தினி, ஒருபோதும் இல்லாத விஞ்ஞானி. நந்தினி தன்னை ஒரு நாடோடி பயணியாக காண்கிறாள். ஒரு விஞ்ஞானிக்கு பதிலாக ஆன்மீக குணப்படுத்துபவராக வேலை செய்கிறாள். அவளுடைய மனம் அமைதியற்றதாக உணர்கிறது. அவளுக்கு சமன்பாடுகள் மற்றும் கோட்பாடுகள் நினைவில் உள்ளன. ஆனால் அவை எங்கிருந்து வந்தன என்று தெரியவில்லை. ஒரு தியான அமர்வின் போது. ஒரு கண்ணாடி தடையின் பின்னால் சிக்கியிருக்கும் அவளுடைய உண்மையான சுயத்தின் ஒரு பார்வையை அவள் காண்கிறாள். அவள் ஒரு தவறான யதார்த்தத்தில் இருப்பதை அவள் உணர்கிறாள். ஆனால் அவள் எவ்வளவு அதிகமாக நினைவில் கொள்ள முயற்சிக்கிறாளோ. அவ்வளவு அதிகமாக தன்னைச் சுற்றியுள்ள உலகம் தடுமாறத் தொடங்குகிறது. வித்யா, பொம்மை தலைவர். வித்யா ஒரு சக்திவாய்ந்த அரசியல் தலைவராக எழுந்திருக்கிறாள். அவளுடைய ஒவ்வொரு முடிவையும் கட்டுப்படுத்தும் ஆலோசகர்களால் சூழப்பட்டிருக்கிறாள். அவள் பேசும் ஒவ்வொரு பேச்சும் முன்பே எழுதப்பட்டவை. ஒவ்வொரு இயக்கமும் திட்டமிடப்பட்டது. அவள் ஒரு பிரதிபலிப்பு மேற்பரப்பில் பார்க்கும்போது. அவள் தன்னை பார்க்கவில்லை. கண்ணாடிக்கு பின்னால் இருந்து வேறு யாரோ அவளை கட்டுப்படுத்துவதை அவள் காண்கிறாள். பிரேக்கிங் பாயிண்ட். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் யதார்த்தத்தை கேள்விக்குள்ளாக்கத் தொடங்கும்போது. மிரர் ஆஃப் எக்கோஸின் மாயை விரிசல் ஏற்படத் தொடங்குகிறது. அவர்களின் போலி வாழ்க்கைக்கும் அவர்களின் உண்மையான கடந்த காலத்தின் பார்வைகளுக்கும் இடையில் உலகம் மினுமினுக்கிறது. அவர்கள் மனதில் ஒருவருக்கொருவர் குரல்களை கேட்கத் தொடங்குகிறார்கள். அவர்களின் உண்மையான அடையாளங்களின் துண்டுகள் உடைக்கப் போராடுகின்றன. இறுதியாக, தெளிவின் ஒரு கணத்தில். நந்தினி ஒரு பிரதிபலிப்பு மேற்பரப்பை தொடுகிறார். திடீரென்று அவள் எல்லாவற்றையும் நினைவில் கொள்கிறாள். அவள் மற்றவர்களிடம் இது உண்மையானதல்ல. நாங்கள் சிக்கிக்கொண்டோம் என்று கத்துகிறாள். மாயை உடைகிறது. மேலும் நால்வரும் தங்கள் தவறான யதார்த்தங்களிலிருந்து வெளியே இழுக்கப்பட்டு. மீண்டும் மிரர் ராஜ்யத்தில் தள்ளப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் தனியாக இல்லை. எக்கோ பிரிவின் தலைவரான வருணாஷ் அவர்கள் முன் நின்று புன்னகைக்கிறார். நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் வலிமையானவர் என்று அவர் கூறுகிறார். ஆனால் மிரர் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் இப்போதுதான் பார்க்கத் தொடங்கியுள்ளீர்கள். மிரர் ராஜ்யத்திலிருந்து தப்பிப்பது அவர்கள் நினைத்ததை விட கடினமாக இருக்கும் என்பதையும். உண்மையான போர் இப்போதுதான் தொடங்கிவிட்டது என்பதையும் 4 நண்பர்கள் உணர்ந்து கொள்வதோடு முடிகிறது. கண்ணாடி உலகில் சிக்கிய விந்துகுமார், சித்தர், நந்தினி மற்றும் வித்யா ஆகியோர் எதிரொலி பிரிவின் தலைவரான வருணாஷை நேருக்கு நேர் சந்திக்கின்றனர். அவர்களைச் சுற்றியுள்ள உலகம் ஒரு சிதைந்த கனவு போல மாறுகிறது. காலத்தின் துண்டுகள். அவர்கள் ஒரு காலத்தில் அறிந்த மக்களின் மாயைகள் மற்றும் அவர்களின் சொந்த எண்ணங்களின் கிசுகிசுக்கள் காற்றை நிரப்புகின்றன. நீங்கள் விடுபட்டுவிட்டீர்கள் என்று நினைக்கிறீர்களா? வருணாஷ் சிரிக்கிறார். எக்கோஸின் கண்ணாடி உடல்களை மட்டும் சிக்க வைக்காது. அது ஆன்மாக்களை சோதிக்கிறது. தங்கள் சொந்த பிரதிபலிப்பை வெல்லக்கூடியவர்கள் மட்டுமே தப்பிக்க முடியும்.
அவர்கள் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பு அவர்களைச் சுற்றியுள்ள உலகம் பிரிந்து செல்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தனி பரிமாணத்திற்குள் இழுக்கப்படுகிறார்கள். தங்களின் இருண்ட பகுதிகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். விந்துகுமாரின் சோதனை. உள்ளே பேராசை. விந்துகுமார் ஒரு தங்க அரண்மனையில் எழுந்திருக்கிறார். அவரது கைகள் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அவர் கற்பனைக்கு அப்பாற்பட்ட செல்வத்தால் சூழப்பட்டிருக்கிறார். ஆனால் அவரால் தப்பிக்க முடியாது. அவர் திறக்கும் ஒவ்வொரு கதவும் அவரை மீண்டும் அதே அறைக்கு அழைத்துச் செல்கிறது. பின்னர் தன்னைப் பற்றிய ஒரு பதிப்பு, ஒரு கொடூரமான, இதயமற்ற பதிப்பு முன்னேறுகிறது. இதுதான் நீங்கள் எப்போதும் விரும்பிய வாழ்க்கை என்று அவரது போலி நபர் கூறுகிறார். சரணடையுங்கள். உங்கள் நண்பர்களை மறந்து விடுங்கள். உங்களுக்கு அவர்கள் தேவையில்லை. சித்தர், நந்தினி மற்றும் வித்யாவை நினைவு கூர்ந்து விந்துகுமார் சோதனையை எதிர்த்து போராடுகிறார். அவர் இறுதியாக புரிந்துகொள்கிறார், அவர்கள் இல்லாமல் செல்வம் என்பது ஒன்றுமில்லை. அவர் மாயையை உடைத்து தனது சிறையிலிருந்து விடுபடுகிறார். சித்தரின் சோதனை. தோல்வி, பயம். சித்தர் ஒரு பெரிய நூலகத்தில் தன்னை காண்கிறார். ஆனால் அவர் எழுதும் ஒவ்வொரு புத்தகமும் தூசியில் மறைந்துவிடும். ஒரு குரல் எதிரொலிக்கிறது, நீங்கள் ஒருபோதும் பெரியவராக இருக்க மாட்டீர்கள். உங்கள் வார்த்தைகள் அர்த்தமற்றவை. அவர் தன்னைப் பற்றிய ஒரு திரிபுபடுத்தப்பட்ட பதிப்பை காண்கிறார். எழுதுவதை கைவிட்ட ஒரு கசப்பான, உடைந்த மனிதர். அந்த உருவம் அவரை கேலி செய்கிறது. ஏன் சண்டையிட வேண்டும்? யாரும் உங்கள் படைப்புகளை படிக்க மாட்டார்கள். ஆனால் சித்தர் அதை நம்ப மறுக்கிறார். அவர் தனது நண்பர்களுடன் எழுதிய கதைகளை, அவர்களின் பயணம், அவர்களின் போராட்டங்களை நினைவில் கொள்கிறார். அவரது வார்த்தைகள் முக்கியம். புதிதாக கண்டறிந்த உறுதியுடன் அவர் தனது யதார்த்தத்தை மீண்டும் எழுதுகிறார். மேலும் மாயை நொறுங்குகிறது. நந்தினியின் சோதனை. அறிவியலின் சந்தேகம். நந்தினி மாறிவரும் வெற்றிடத்தில் சிக்கிக் கொள்கிறாள். அவளால் தீர்க்க முடியாத சமன்பாடுகள் மற்றும் சூத்திரங்களால் சூழப்பட்டிருக்கிறாள். தன்னை பற்றிய ஒரு பதிப்பு, குளிர்ச்சியான மற்றும் உணர்ச்சியற்றவள், அவளை பார்த்து ஏளனம் செய்கிறாள். தர்க்கத்தால் எல்லாவற்றையும் விளக்க முடியாது என்று அவளுடைய போலி கிசுகிசுக்கிறாள். நீ அறிவியலை மட்டுமே நம்புவதால் கண்ணாடியை புரிந்து கொள்ளத் தவறிவிட்டாய். முதல் முறையாக நந்தினி தன்னைத்தானே கேள்வி கேட்கிறாள். ஆனால் வித்யாவின் உள்ளுணர்வு மீதான நம்பிக்கை, சித்தரின் படைப்பாற்றல் மற்றும் விந்துகுமாரின் உத்தி ஆகியவற்றை அவள் நினைவு கூர்கிறாள். அறிவியலும் நம்பிக்கையும் ஒன்றாகச் செயல்பட வேண்டும் என்பதை அவள் உணர்கிறாள். அதனுடன் அவள் சிதைந்த சமன்பாடுகளை ஒன்றாகப் பிரித்து ஒரு வாசலை உருவாக்குகிறாள். வித்யாவின் சோதனை. கட்டுப்பாட்டின் மாயை. வித்யா ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை காண்கிறாள். ஆனால் அவளால் நகர முடியாது. அவளுடைய பிரதிபலிப்பு முன்னேறுகிறது. ஒரு பொம்மை போல கட்டுப்படுத்தப்படும் அவளுடைய ஒரு பதிப்பு. நீ எப்போதும் கட்டுப்பாட்டை இழக்க பயந்தாய் என்று அவளுடைய பிரதிபலிப்பு கூறுகிறது. ஆனால் இறுதியில் நீ வேறொருவரின் பலகையில் ஒரு துண்டு மட்டுமே. வித்யா தனக்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்து எதிர்த்து போராடுகிறாள். அவள் நந்தினி, சித்தர் மற்றும் விந்துகுமாரைப் பற்றி நினைக்கிறாள். அவர்கள் எப்போதும் ஒன்றாக போராடியவர்கள். கட்டுப்பாடு என்பது அதிகாரத்தை பற்றியது அல்ல, நம்பிக்கையை பற்றியது. இந்த உண்மையை அவள் தழுவும்போது சங்கிலிகள் அருந்து அவள் மாயையிலிருந்து தப்பிக்கிறாள். இறுதிப் போருக்கு மீண்டும் இணைதல். ஒவ்வொருவராக விந்துகுமார், சித்தர், நந்தினி மற்றும் வித்யா தங்கள் சோதனைகளிலிருந்து விடுபட்டு மிரர் சாம்ராஜ்யத்திற்கு திரும்புகிறார்கள். அங்கு வருணாஷ் கோபத்துடன் காத்திருக்கிறார். நீங்கள் என்றென்றும் தொலைந்து போக வேண்டியிருந்தது என்று அவர் உறுமுகிறார். ஆனால் இப்போது நால்வரும் எப்போதும் இல்லாத அளவுக்கு வலிமையானவர்கள். அவர்கள் மிரரின் சக்தியை புரிந்துகொள்கிறார்கள். மேலும் அவர்கள் இறுதிப் போரை எதிர்கொள்ள தயாராக உள்ளனர். வருணாஷை எதிர்த்து போராடவும் எக்கோஸ் பிரிவின் மிரர் மீதான கட்டுப்பாட்டை ஒருமுறை முடிவுக்கு கொண்டுவரவும் அவர்கள் ஒன்றாக நிற்பதன் மூலம் தங்கள் சோதனைகளை முறியடித்த கடந்த கால மற்றும் எதிர்கால சுயங்களின் நிழல்கள் பேய்களைப் போல சுழல்கின்றன. இதன் மையத்தில் எக்கோ பிரிவின் தலைவரான வருணாஷ் இருக்கிறார். அவரது கண்கள் சக்தியால் பிரகாசிக்கின்றன. நீ வெற்றி பெற்றாய் என்று நினைக்கிறாயா? வருணாஷ் ஏளனம் செய்கிறார். எக்கோஸின் கண்ணாடி வெற்றியை வழங்காது. அது நீ பார்க்க மறுப்பதை மட்டுமே காட்டுகிறது. அவர் கைகளை உயர்த்தும்போது கண்ணாடி ஒளிர்கிறது. அதன் ஆற்றல் யதார்த்தத்தையே விழுங்கிவிடும் என்று அச்சுறுத்துகிறது. அவர்கள் இப்போது செயல்படவில்லை என்றால் அவர்கள் என்றென்றும் இந்த மாயையில் சிக்கிக்கொள்ளக்கூடும். இறுதிப் போர். 4 நண்பர்களும் செயலில் இறங்குகிறார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் சோதனைகளிலிருந்து கற்றுக்கொண்டதை பயன்படுத்துகிறார்கள்.
விந்துகுமார் தனது மூலோபாய மனதை பயன்படுத்தி கண்ணாடியின் பலவீனங்களை கண்டுபிடிக்கிறார். சித்தர் உலகத்திற்குள் மறைந்திருக்கும் பண்டைய எழுத்துக்களை திறந்து. அதன் சக்தியை துண்டிக்க ஒரு வழியை வெளிப்படுத்துகிறார். நந்தினி அறிவியலை உள்ளுணர்வுடன் இணைத்து. கண்ணாடி நம்பிக்கையால் தூண்டப்படுகிறது என்பதை உணர்கிறாள். அவர்கள் அதன் மாயைகளை நிராகரித்தால் அது பலவீனமடையும். வித்யா இறுதி தாக்குதலை வழிநடத்துகிறாள். வருணாஷை நேருக்கு நேர் எதிர்கொள்கிறாள். போர் தீவிரமடையும் போது வருணாஷ் அவநம்பிக்கையுடன் வளர்ந்து. அவர்களை மற்றொரு மாயையில் சிக்க வைக்க முயற்சிக்கிறாள். ஆனால் இந்த முறை அவர்கள் அதை கடந்து செல்கிறார்கள். தங்கள் ஒருங்கிணைந்த பலத்தை பயன்படுத்தி. கண்ணாடியின் கட்டுப்பாட்டை உடைத்து. அதன் சாம்ராஜ்யத்தின் மீதான பிடியை உடைக்கிறார்கள். ஒரு இறுதி அடியுடன் எதிரொலிகளின் கண்ணாடி சரிகிறது. அதன் துண்டுகள் வெளிச்சத்தில் கரைகின்றன. எதிரொலி பிரிவு தோற்கடிக்கப்படுகிறது. மேலும் வருணாஷ் பலவீனமடைந்து சக்தியற்றவராக. வெற்றிடத்தில் மறைந்து கத்துகிறார். இது முடிவு அல்ல. யதார்த்தத்திற்கு திரும்புதல். விந்துகுமார், சித்தர், நந்தினி மற்றும் வித்யா திடீரென்று தங்கள் உண்மையான உடல்களில் எழுந்திருக்கிறார்கள். எல்லாம் தொடங்கிய மடத்தில். கண்ணாடி போய்விட்டது. அதன் சக்தி என்றென்றும் அழிக்கப்பட்டது. சோர்வடைந்து ஆனால் வெற்றி பெற்ற அவர்கள். தங்கள் பிணைப்பு எப்போதையும் விட வலுவாகிவிட்டதை அறிந்து தழுவுகிறார்கள். ஆனால் அவர்கள் மடத்தை விட்டு வெளியேறும்போது. ஒரு சிலிர்க்க வைக்கும் உணர்வு அவர்களுக்குள் எழுகிறது. எக்கோ பிரிவு இல்லாமல் போகலாம். ஆனால் இன்னும் ஆபத்தான ஒன்று வருகிறது. சீசன் 3 தொடரும். சில மாதங்களுக்குப் பிறகு. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மீண்டும் குடியேறும்போது. விசித்திரமான புதிய முரண்பாடுகள் தோன்றத் தொடங்குகின்றன. மக்கள் தங்கள் சொந்தமில்லாத உடல்களில் விழித்தெழுகிறார்கள். கண்ணாடியை விட பழமையான ஒரு மறைக்கப்பட்ட சக்தியின் கிசுகிசுக்கள். மற்றும் நிழலில் இருந்து அவர்களை பார்க்கும் ஒரு புதிய எதிரி. உடல் இடமாற்ற மர்மம் இன்னும் முடிவடையவில்லை. சீசன் 3 இல் தொடரும். சீசன் 3 காண ஏதேனும் புதிய திருப்பங்கள் அல்லது யோசனைகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அன்பு மற்றும் காவ்யா. உடல் இடமாற்ற மர்மம் தமிழ் ஆடியோ கதை. சீசன் 3 இல் தொடரும்.